மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஹர் கர் திரங்கா அப்படிங்கிற பேரில் தமிழில் சொல்கிறாருந்தா இல்லந்தோறும் தேசிய கொடி, மூவர்ண கொடி அப்படிங்கிற பேரில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கிறார். அது என்னென்னா, இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்டில் ஆகஸ்ட் 15 முன்னிட்டு ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்டில் 2 நாட்கள் 3 நாட்கள் தேசிய கொடியை ஏற்றி வைக்க வேண்டும். வீட்டு வாசலில், வீட்டில் முன்னாடி, வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் கௌரவமான இடம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் வந்து எங்கே முடியுமோ அங்கே உலகத்துக்கு தெரியும்படியாக ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாசல்லையும் ஒவ்வொருத்தர் வீட்டில் மாடிலையும் வந்து தேசிய கொடியை ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கிறார். இது பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி பாஜக, அதனால் இது பாஜக அப்படின்னு ஒன்று விட்டுறக்கூடாது. ஒவ்வொருத்தருமே ஏழை, பணக்காரர், ஜாதி, மத, இன, மாநில எந்த பேதம் இல்லாமல் நீங்கள் நான் எல்லாருமே ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸு, ஏழைகள், பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், எல்லா விவசாயிகள் எல்லாரும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருமே அவரவர் வீட்டில் இந்த தேசிய கொடி ஏற்றணும். அப்போ தான் இது வந்து ஒரு கட்சிக்கு சொந்தமானது இல்லை, இது ஒட்டுமொத்த நாட்டுக்கே சொந்தமானதுங்கிறது தெரியும். நம்ம எல்லாருமே யாரையும் விட தேசப்பற்றுல குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இது தேசிய கொடி பிரதமர் ஏற்ற சொன்னார், அதனால் நம்ம ஏற்றிட்டோம்னா நம்ம பிஜேபிக்காரங்கிற மாதிரி ஆயிரும். தேசிய கொடி ஏற்றாமல் இருந்தால் தான் நம்ம பிஜேபி இல்லைங்கிறது தெரியும். இல்லாட்டி தேசிய கொடி ஏற்றுறவங்களாம் யார் யாருன்னு பார்ப்போம், அவங்களாம் பிஜேபி நினச்சிட போகிறாங்கன்னு நினச்சிட்டா அது எப்படி நம்ம வந்து இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற வார்த்தையும் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற கோஷத்தையும் எப்படி வந்து எல்லா கட்சிகளும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட. அதன் பிறகு இது வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாஜக மட்டும் தான் சொல்லுது. ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை கூட காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகள் சொல்லுவதில்லை. இப்போ ஜெய்ஹிந்துன்னு ஒருத்தர் சொன்னாலே, வந்தே மாதரம்னு ஒருத்தர் சொன்னாலே அவர் பாஜக காரங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி வந்து கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வடமொழி சொல், அது வந்து கர்த்தா அப்படிங்கிற செயல்படுவர் மகன் இல்லையா, பிதா சுதன் அப்படிங்கிற செயல்படுறவர். ஸோ அவருடைய அடிப்படையில் கர்த்தர் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை காமனாக இருந்தது. அதை வந்து கிறிஸ்தவர்கள் இயேசுநாதருக்கு பயன்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோடனே கர்த்தர் அப்படின்னாலே அது வந்து கிறிஸ்துவ வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து மற்ற யாருமே அப்புறம் யூஸ் பண்ணாமலே போயிடுச்சு. அது மாதிரி வந்து ஒருத்தருக்கு மட்டுமே சொந்தமான விஷயம் இல்லை, அது வந்து எல்லாருக்குமே சொந்தமானது இந்த தேசிய கொடி அப்படிங்கிறது. அதனால் நம்ம எல்லாமே வந்து ஏற்றணும். நம்ம வந்தே மாதரத்தை விட்ட மாதிரி, ஜெய்ஹிந்தை விட்ட மாதிரி ஒரு கட்சிக்கான விஷயமாக கொண்டு போயிடக்கூடாது நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது. இன்றைக்கி தேசப்பற்றுங்கிறது ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கும்போது இது வந்து எவ்வளோ எசென்சியலுங்கிறது தேவைப்படுது. ஏன்னா டெக்னிக்கலாக நம்மளை இணைக்கக்கூடியது. நமக்கு வந்து வேறு வேறு மொழி, வேறு வேறு இனம், வேறு வேறு நிறம், வேறு வேறு மாநிலம், கலாச்சாரம், பண்பாடு, உணவு, உடை, இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம வேறுபட்டிருக்கக்கூடிய அசாம்காரருக்கும் தமிழ்நாட்டுக்காரருக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா 150 வித்தியாசங்கள் சொல்ல முடியும். ஆனால் அப்போ எப்படி நம்ம எல்லாம் ஒன்றா ஆகிறோம்னு பார்த்தா அடிப்படையில் டெக்னிக்கலி பார்த்திங்கன்னா இணைக்கக்கூடியது இந்த நாடு, இந்த அரசமைப்பு, இந்த 2 தான். இந்த அரசமைப்புடைய அடையாளமாக இருக்கக்கூடியது, இந்த நாட்டோடைய அடையாளமாக இருக்கிறது, எல்லையோட அடையாளமாக இருக்கிறது எல்லாமே இந்த தேசிய கொடி தான். ஏன்னா இந்திய சுதந்திர போருக்கு எந்த மாநிலத்துக்கும் குறையாத பங்களிப்பை தமிழகம் செஞ்சுருக்குது. 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கான வீரர்களை வந்து பெயர் சொல்லியே நம்ம சொல்ல முடியும். வேலு நாச்சியார்லேருந்து, தீரன் சின்னமலையிலேருந்து, தீரன் சுந்தரலிங்கனார்லேருந்து, வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து, வாவு சிதம்பரம் பிள்ளையிலேருந்து, பாரதியார்லேருந்து, காமராஜர் வரை ஒரு பெரும் படை வந்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பண்ணியிருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான, நான் சொன்னது வந்து விரல் விட்டுக்கூடிய பேர்கள். இப்படி வந்து ஒரு பட்டியலிட்டால் கூட அடங்காத பேர்களில் வந்து அத்தனை ஆயிரம் பேர், அத்தனை லட்சம் பேர் வந்து நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து உயிர் கொடுத்துருக்காங்க பார்க்குறோம். கொடி காத்த குமரன் மறக்கவே முடியாது. எந்த தேசிய கொடியை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோமோ அந்த தேசிய கொடிக்காகவே உயிரை கொடுத்த குமரன். அது வந்து அந்த கொடியை விட்டுருந்தாருன்னு அவர் உயிர் பிழைச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த கொடியை விழ மாட்டேன், அந்த கொடி தாழ்வதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரத்தம் சிந்தி சிந்தி அடி வாங்கி நம்முடைய திருப்பூரில் வந்து மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய அந்த கொடி காத்த குமரன் உலகத்துக்கெல்லாம், இந்திய மண்ணுக்கெல்லாம் வந்து முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழர் அப்படிங்கிறத ஞாபகம். இன்றைக்கி இந்த பங்களாதேஷுடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது தேசப்பற்று இல்லாத தன்மை. அங்கே இந்துக்களும், முஸ்லீம்களும், கிறிஸ்தவர்களும், சீக்கிய
நேசிக்கிறவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு அரசுக்கு எதிராக போராடி அந்த போராட்டம் முடிந்த உடனே அவர்களுக்குள்ள சண்டையிடக்கூடியதை பார்க்குறோம். அங்கே ஹிந்து முஸ்லீமுக்கான பிரச்சனை பார்க்குறோம், முஸ்லீம்கள் மற்ற மதத்துக்கான பிரச்சனைகளை பார்க்குறோம். அப்போ என்னென்ன, எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் நீ வேற நான் வேற அப்படிங்கிற அந்த தேசப்பற்று அற்ற தன்மை தான் ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்குறோம். அப்படி இல்லாமல் இந்த தேசிய கொடியை நம்முடைய ஒற்றுமைக்கான வழியாக, நம்முடைய நம்பிக்கையின் ஒளியாக, நம்முடைய வலிமையின் அடையாளமாக, வெற்றியின் குறியீடாக எல்லாத்துலேயுமே இந்த இல்லந்தோறும் இந்த தேசிய கொடி ஏற்றி அதற்கு அத்தனைக்கான அடையாளமாக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இது பெரிய இந்த தேசிய கொடி வாங்குறதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் அடைய வேண்டியதில்லை. நம்ம சாதாரண போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கிடைக்குது. அது இரவு பகலாக பறக்க விடலாம். அது எந்த கண்டிஷனும் கிடையாது. நமக்கு துணியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கொடி அளவு எதுவுமே மாறாமல் உங்களுக்கு எல்லா பக்கத்தில் கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு குச்சியை வச்சு நட்டி நம்முடைய வீட்டு வாசலை போட்டு அது கௌரவம் கீழே விழுந்துடாமல், அதுக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டுறாமல், அதுக்கு எந்த விதமான ஒரு ஹீனமும் ஏற்பட்டுறாமல் அதை கௌரவமான இடத்துல பறக்க விட்டோம்னா அது நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது மதம், இனம், மொழி, மாநிலம், நிறம், குணம், குலம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. நாம் இந்தியர்கள், நாம் இந்த மண்ணின் மக்கள், நாம் இந்த மண்ணின் மன்னர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். அது ரொம்ப அழகாக பாரதி சொல்லியிருக்கேன். அது உங்கள் வீட்டு கொடி பறக்கும்போது அந்த பாரதியின் வரிகள் உங்களுடைய நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். என்னுடைய குரல் அந்த பின்னாடி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியில் மேன் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர். கம்பத்தின் கீழ் நிற்றர் காணில் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர்க்குரியர் அவர் நம் வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்து கொடியினை காப்பார். அணியணியாய் அவர் நிற்கும் இந்த ஆரிய காட்சி ஆனந்தமன்றோ. பணிகள் பொருந்திய மார்பும் வீரர் பைந்திரு ஓங்கும் வடிவமும் காணீர். தாயின் மொழிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். உங்கள் வீட்டிலும் அண்டை வீட்டிலும் எவ்வளோ வீட்டிலும் நாம் நம்முடைய தேசிய கொடியை ஏற்றுவோம். இந்த நாட்டின் கீர்த்தியை போற்றுவோம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். நன்றி.